Then said Mary unto the angel, How shall this be, seeing I know not a man? 34 வசனத்தை அவள் வாயிலிருந்து ஒரே ஒரு கேள்விதான் வந்தது. இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். Only one question. ஒரே ஒரு கேள்விதான். She didn't ask 1 2 3 4 5 all that she didn't ask. பல கேள்விகளை, only one question. பல கேள்விகளை கேட்கவில்லை. How shall this be, seeing I know not a woman? இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். How shall this be, seeing I know not a man? இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே. See, just an ordinary question. ஒரு சாதாரணமான ஒரு கேள்வி. From this itself we can understand that Mary was belonging to a totally different breed of people. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம், மரியாள் ஒரு வித்தியாசமான இனத்தை சேர்ந்த பெண்ணாக இருந்திருக்கிறாள். She could accept what the angel was telling. தேவ தூதன் சொன்னதான காரியத்தை அவளால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. Only one question she is having. ஒரே ஒரு கேள்விதான் அவளுக்குள் இருந்தது. How shall this be? இது எப்படி நடக்கும்? Because I know not a man. புருஷனை நான் அறியேனே. Immediately the angel is giving a reply, verse 35. And the angel answered and said unto her, and this reply is still more crazy. It's still more ununderstandable. It's beyond comprehension. And the angel answered and said unto her, the Holy Ghost shall come upon thee, and the power of the highest shall overshadow thee. Therefore also that holy thing which shall be born of thee shall be called the Son of God. 35வது வசனம். அதற்கு தேவதூதன் கொடுத்ததான பதில் அது இன்னும் மனதிற்கு புரியாததும் சற்றும் புரிந்து கொள்ள முடியாததுமாக இருக்கிறது. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். Look at how the angel is giving an explanation. எப்படியாக தேவதூதன் விளக்கம் கொடுத்தார் பாருங்கள். Can a natural mind understand what he is telling? மனுஷனுடைய மனதுக்கு இது புரியுமா, புரிந்து கொள்ள முடியுமா? Everything he is talking is totally beyond all comprehension. அவர் சொன்னதான ஒவ்வொரு வார்த்தையும் மனுஷனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட வார்த்தைகள். When she asks, how shall this be, he is telling, the Holy Ghost shall come upon thee. இது எப்படி நடக்கும் என்று கேட்க, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார் என்று அவர் சொன்னார். Holy Ghost shall come upon thee. பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார். And the power of the highest shall overshadow thee. உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். What will come upon you? அவர் மேல் என்ன வரும்? Holy Ghost. பரிசுத்த ஆவியானவரின் பலன். What will overshadow? எது உன்மேல் காணப்படும்? Power of the highest. உன்னதமானவருடைய பலன். Now listen. கவனிப்போம். Something will come upon Mary, something will overshadow Mary. மரியாளின் மேல் ஒன்று வரும், மரியாளின் மேல் ஒன்று நிழலிடும். Holy Ghost will come upon her, and the power of the highest shall overshadow her. பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார், உன்னதமானவருடைய வல்லமை உன்மேல் நிழலிடும். And when that happens, therefore, அது நடக்கும் பொழுது, அப்பொழுது, ஆதலால், you got it? ஆதலால், when this happens, this coming upon Mary and the overshadowing of Mary happens, therefore something will happen. Also that holy thing which shall be born of thee shall be called the Son of God. ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். Now look at what he is talking. அவர் என்ன சொல்லுகிறார்? He is now giving another name. He is calling the son who is to be born holy thing. அவர் எப்படியாக சொல்லுகிறார் என்றால், பிறக்க போகிறதான அந்த குமாரன் பரிசுத்தமானவர். Formally itself he gave so many names. அவர் பிறக்க போகிற அந்த குமாரனுக்கு எத்தனை பெயர்களை அவர் கொடுக்கிறார். He is describing so many things about Jesus. இயேசுவை குறித்ததான अनेक வார்த்தைகளால் அவரை விவரிக்கிறார். Now he is calling him a holy thing. அதை அடுத்ததாக சொல்ல பரிசுத்தம் உள்ளது. And now he is calling him by some other name, the Son of God. அடுத்த ஒரு பெயரினாலே அழைக்கிறார், பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். First what did he call him? முதலாவது என்னவென்று அழைத்தார்? He shall be called Jesus. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. And then he said he shall be called the Son of the highest. அடுத்ததாக சொன்னார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். And now he is telling he shall be called the Son of God. அடுத்து இப்பொழுது சொல்கிறார், தேவனுடைய குமாரன் எனப்படுவார். So much of description the angel is giving in such a short time, brother. அந்த குறுகின நேரத்திலே தேவதூதன் இவ்வளவு பெரிதான விளக்கங்களை கொடுத்தார். I think all this must have taken place in 1 minute or 1.5 minutes. இதெல்லாம் சேர்ந்து ஒரு நிமிடம் அல்லது 1.5 நிமிடங்களுக்குள்ளாக முடிந்திருக்க வேண்டும். How will a human being take such a message? எப்படி ஒரு மனுஷனால இப்படிப்பட்ட செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியும்? That also from a total stranger. அது முற்றிலும் தெரிந்திராத ஒரு நபரின் மூலமாக. But when this insignificant unknown girl accepted this proposition by believing it, she made history. ஆனால் இந்த வாலிப பெண் சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்த அதிக பிரபலமற்றதான ஒரு நபராக இருந்ததான அந்த பெண், அவர் சொன்னதான காரியங்கள் அத்தனையும் அவர் ஏற்றுக்கொண்டாள். ஏற்றுக்கொண்டவன சரித்திரம் படைத்தாள். ஏற்றுக்கொண்டு சரித்திரம் படைத்தாள். You know, she accepted that proposition. அவர் சொன்ன தேவதூதன் சொன்ன காரியங்கள் அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டாள். Verse 38, look at this. And Mary said, behold the handmaid of the Lord,
Be it unto me according to thy word. 38வது வசனம், அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். Be it unto me. எனக்கு ஆக கடவுது. Be it unto me according to thy word. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். Whose word? யாருடைய வார்த்தை? The stranger's word. இந்த தெரியாத ஒரு நபர் சொன்னதான வார்த்தை. Get that into your spirit. அது உங்க Be ஆவியில it unto me according to thy word. உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது. She's telling the angel, brother. தேவ தூதனுக்கு இந்த காரியத்தை சொன்னார். Be it unto me எனக்காக கடவுது according to thy word. உம்முடைய வார்த்தையின்படி. What all you're telling, I don't know what you're telling. It's something beyond all human comprehension. She is not educated in some big college. She is not a daughter of a Pharisee, daughter of a Sadducee, daughter of those lawyers in those days. She's just an insignificant girl. But look at how she's reacting to this proposition. That's why I said it's a proposition. Immediately, that young girl, she doesn't even think. I think everything was over in 2 minutes maximum. She says, be it unto me according to thy word. And the angel departed from her. அவள் ஒரு பெரிய கல்லூரியில் படித்தவள் அல்ல, அல்லது சதுசேயர் பரிசேயர்களுடைய குமாரத்தியும் அல்ல, ஒரு பெரிய ஒரு நபரும் கிடையாது. ஆனால் அவளிடத்தில் சொல்லப்பட்டதான மிக குறுகினதான நேரத்தில், அதாவது ஒரு நிமிடம் அல்லது 1.5 நிமிடங்களுக்குள்ளாக சொல்லி முடிக்கப்பட்டதான இந்த காரியங்கள் எல்லாம் அவள் எந்த கேள்வியும் கேட்காமல் உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று ஏற்றுக்கொண்டாள். She didn't try to reason, she didn't try to understand. அதை புரிந்து கொள்ள அவள் முயற்சிக்கவும் இல்லை, அது என்னவென்று சிந்திக்கவும் இல்லை. She just accepted it. Be it unto me. அதை அப்படியே ஏற்றுக்கொண்டாள். உம்முடைய வார்த்தையின்படி Be it unto me. எனக்காக கடவுது. In other words, she believed. அப்படியே அவள் விசுவாசித்தாள். Christmas was born when an insignificant, unknown, down to earth young girl believed in the impossible, unthinkable and unreasonable. நம்முடைய மனதுக்கு எட்டாததும் ஒரு மனுஷனுடைய அறிவுக்கு சாத்தியம் அல்லாததுமான ஒரு காரியத்தை, ஒரு அதிக பிரபலம் அல்லாததான ஒரு மிக சாதாரணமான எளிமையான குடும்பத்தில் பிறந்ததான ஒரு வாலிப பெண் ஏற்றுக்கொண்டதினாலே கிறிஸ்மஸ் என்பது உருவானது.